50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இதயத்தாலும் இணையத்தின் மூலமாகவும் இணைந்து இங்கு அமர்ந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், கைலாசவாசிகள், கைலாயத்தின் குடிமக்கள் மற்றும் பரமசிவசேனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் கைலாசா திருவண்ணாமலையில் இருக்கும் அன்பர்கள், கைலாசா செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸில் இருக்கும் அன்பர்கள், உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். அருணாச்சல புராணம் இந்த தொடர் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வில் நேற்று முதல் சத்சங்கத்தில் நம்மை தயார் செய்து கொள்வதை பற்றியும், இந்த ஞான ரசவாதம் நமக்குள் நிகழ்வதற்கு நம்மை தயார் செய்து கொள்வதை பற்றியும் அருணாச்சல புராணத்திற்கு அறிமுகத்தையும் துவக்கினோம். இன்று புராணம் என்றால் என்ன, அதன் அறிமுகம், விளக்கம், அருணாச்சலத்திற்கு அறிமுகம், பிறகு அருணாச்சல புராணத்திற்கு அறிமுகம், பிறகு பரமசிவ ஞானம் விளக்கம், பரமசிவ பக்திக்கு விளக்கம், பரமசிவ விஞ்ஞானத்திற்கு விளக்கம். இதைத்தான் இன்றைய சத்சங்கத்திலே காணப்போகிறோம். ஆழ்ந்து கேளுங்கள். இப்போ எந்த ஞானத்தையுமே அனுபூதியும் பெற்று ஆத்ம பிரமாணம் தன்னுடைய அனுபூதியினாலேயே சாஸ்திர பிரமாணத்திற்கும் ஆப்த பிரமாணத்திற்கும் சாட்சி சொல்லுகின்றவரிடம் மட்டும்தான் ஆன்மீகத்தை கற்க வேண்டும். அவரை மட்டும்தான் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சாஸ்திர பிரமாணம் இல்லாம தனக்கு மட்டும் ஏதோ அனுபூதி நடந்துவிட்டு, ஆனா மரபு வழி சாஸ்திரங்களை கேட்காமல் கற்காமல் தனக்கு மட்டும் அனுபூதி நடந்திருந்தால் அவங்க கிட்ட நீங்க கேட்கும்போது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் அனுபூதி நடந்தது, அதனுடைய அறிவியல் அவர்களுக்கு தெரியாது. அதனால் அது உங்களுக்கும் நன்மையா என்பதும் அவருக்கு தெரியாது. சில நேரத்தில் ஏதாவது ஒரு மெடிசன் சில பேருக்கு ஃப்ளூக்ல ஒர்க் அவுட் ஆயிடும். ஆனா அது ட்ரையல் ரன் பண்ணி, டபுள் பிளைண்ட் ஃபோல்ட் ட்ரையல் ரன் பண்ணி, மெடிக்கல் ட்ரையலை ப்ராப்பரா கோத்ரூ பண்ணி சக்சஸ் ஆன பிறகுதான் அதை எல்லாருக்குமான மெடிசனா கொடுக்க முடியும். சில பேர் நிச்சயமாக தன்னளவிலே அனுபூதி பெற்றவர்கள், ஆனால் சாஸ்திர பிரமாணம் இல்லாததனால், சாஸ்திர அனுபவம் இல்லாததனால், மரபு வழி சாஸ்திரங்களை கற்காததனால், சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்கயா, பல்வேறு ஆன்ம அனுபவம் உற்ற ஞானிகளின் அனுபவங்களை ட்ரையல் ரன் பண்ணி, டபுள் பிளைண்ட் ட்ரையல் ரன், ட்ரிபிள் பிளைண்ட் ட்ரையல் ரன், மல்டிபிள் பிளைண்ட் ட்ரையல் ரன்ஸ் பண்ணி 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 உலகம் அனைத்திற்கும் எது சரியோ உபயோகமாகுமோ அதை தொகுத்துத்தான் சாஸ்திர பிரமாணமாக நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால தான் மட்டும் ஞானமடைந்தவர்கள், ஆனால்
சாஸ்திரங்களை மரபு வழி கற்காமல் மெக்கல்லே புக்ஸை பார்த்து படிச்சவங்க, மெக்கல்லே வழி கற்றவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்து மதத்துல இப்ப 2 சம்பிரதாயம் இருக்கு. மரபு வழி பாடம் கேட்டவர்கள், அப்படி மரபு வழி பாடம் கேட்காம மாடர்ன் டே டிரான்ஸ்லேஷன், இந்த மெக்கல்லே கேங், மேக்ஸ் முல்லர் கேங், மேக்ஸ் முல்லேரியன் டிரான்ஸ்லேஷன்ஸ அவங்களுடைய அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல அவங்க டிரான்ஸ்லேஷன்ஸ் படிச்சு சாஸ்திரங்களை, இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொண்டவர்கள். மரபு பாடம் கேட்டவர்களுக்கும் மேக்ஸ் முல்லேரியன் பாடம் கேட்டவர்களுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா, மரபு பாடம் கேட்டவர்களிடம் சத் பாஷை இருக்கும். சத் பாஷைன்னா என்னன்னா, ஒவ்வொரு மரபுக்கும் அவங்க உபயோகம் பண்ற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸும் ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜும் யுனீக்கானது. ஐயங்கார்கள் வைஷ்ணவத்தை மரபு பாடம் கேட்டவர்கள், அவங்க பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வைஷ்ணவ சத் பாஷை இருக்கும். அதே மாதிரி சைவத்திலையும் மரபு பாடம் கேட்டவர்கள், அவங்களுக்கு அந்த சத் பாஷை இருக்கும். அவங்க பேசும் பொழுதே தெரிஞ்சிடும். அவங்க உபயோகப்படுத்துற வார்த்தைகள், வார்த்தைகளோட ஃப்ளோ, இது எல்லாமே. ஸ்மார்த்தர்களுக்கு அவங்களுக்கு சத் பாஷை இருக்கு. முறையாக உபனிஷத, வேத, ஆகம, அது மட்டும் இல்லாம அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு இருக்கிற தனி நூல்கள், இவைகளை மரபு பாடம் கேட்டவர்களுக்கு அந்த சத் பாஷை இருக்கும். மேக்ஸ் முல்லர் பாடம் கேட்டவர்களுக்கு, மெக்கல்லே பாடம் கேட்டவர்களுக்கு அந்த சத் பாஷை இருக்காது. இப்போ அனுபூதி மட்டுமே பத்தாது, போராது. அனுபூதி மட்டும் போதாது. அந்த அனுபூதி மட்டும் இருந்தா அது அவங்களுக்கு நல்லது. அனுபூதியோடு சேர்ந்து மரபு சாஸ்திர ஞானமும் இருந்தால்தான் உலகத்திற்கு எது நல்லது என்று சொல்ல முடியும். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்வாரு, ஆசிட் வாஷ் வித் a shastric knowledge all your personal spiritual enlightenment experiences, whatever withstands that acid wash, only that should be taught to the world. உங்களுடைய ஆன்மானுபூதியை மரபு சாஸ்திர ஞானத்தின் மூலமாக ஆசிட் வாஷ் பண்ணுங்க. மரபு சாஸ்திர ஞானம் எனும் அமிலத்தாலே உங்களுடைய ஆன்மானுபூதியை அபிஷேகம் செய்து கழுவித் தள்ளுங்கள், தூய்மையாக்குங்கள். உங்கள் ஆன்மானுபூதியை, ஆத்ம பிரமாணத்தை மரபு சாஸ்திர பிரமாணத்தில் மூழ்கடித்து, மரபு சாஸ்திர பிரமாணம் எனும் அமிலத்தில் இதை மூழ்கடித்து முழுமையாக அதை தூய்மையாக்குங்கள். கசடுகள் எல்லாம் அழிந்து மிச்சமாக மரபு சாஸ்திர பிரமாணங்களின் அமில குளியலை தாங்கி எது நிற்கின்றதோ அந்த ஆத்ம பிரமாணங்கள் மட்டும்தான் உலகத்திற்கு வழங்கப்பட வேண்டும். அதே போல வெறும் சாஸ்திர பிரமாணம் இருந்தாலும் முடியாது. வெறும் சாஸ்திர பிரமாணம், மரபுப்படி பாடம் கேட்டிருக்கிறார்கள், சத்பாஷை இருக்கின்றது, ஆனால் அனுபூதி இல்லை என்னால் முடியாது. அவர்களால் அதிகபட்சமாக சிக்ஷா குருவாக இருக்க முடியும், ஞான குருவாக, சத்குருவாக இருக்க முடியாது. மரபு பாடம் கேட்டல் மற்றும்
ஆப்த பிரமாணம் அவிச்சின்ன குரு பரம்பரையின் அனுபூதிகளை கேட்டல். அன்புரோக்கன் பரமசிவனிடமிருந்தே, இப்போ சைவ சம்பிரதாயமா இருந்தா பரமசிவனாரிடமிருந்து அவிச்சின்ன குரு பரம்பரை, அறுபடாத குரு பரம்பரை. வைணவ சம்பிரதாயமா இருந்தா விஷ்ணு பரமன் பகவானிடமிருந்தே, விஷ்ணுவிடமிருந்தே அந்த அவிச்சின்ன குரு பரம்பரை இருக்கணும். அவிச்சின்ன குரு பரம்பரையின் குருமார்களுடைய அனுபூதியை உள்வாங்கி இருக்க வேண்டும். அவர்கள் அனுபூதியை கேட்டு உள்வாங்கி இருக்க வேண்டும். ஆத்ம பிரமாணமும் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருப்பவரால் மட்டும்தான் உங்களுக்கு அனுபூதியை அளிக்க முடியும். பரமசிவன் ஞானத்தை உங்களுக்குள் மலரச் செய்ய முடியும். உங்களுக்கு ஆத்ம பிரமாணத்தை அளிக்க முடியும். ஆத்மானுபூதியை அளிக்க முடியும். அதனால இந்த மூன்றுல ஒன்று குறைந்தாலும், காக்கா பிரியாணி சாப்பிட்டா உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மூன்றில் ஒன்று குறைந்தாலும் நீங்க காக்கா பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்க. சாஸ்திர பிரமாணமும் ஆப்த பிரமாணமும் ஆத்ம பிரமாணமும் உடையவரிடம் மட்டும்தான் பரம ஞானத்தையும் பரமானுபூதியையும் பெற முடியும், பெற வேண்டும். ஆன்ம அனுபூதி மட்டும் இருக்கிற மரபு சாஸ்திர ஞானம் இல்லாத குருமார்கள்ட்ட போனீங்கன்னா ஒன்னு ரெண்டு அந்த கிளிம்சஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய பிரசன்ஸோட இன்டென்சிட்டினால ஓரிரு அனுபவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்கள் காட்டுகிற வழி, அவர்கள் உங்களை நடத்துகின்ற பாதை சரியானதாக இருக்க பெரும்பகுதி வாய்ப்பில்லை, சரியானதாக இருக்காது. காரணம் என்னன்னா, அவர்களுடைய ஆத்ம அனுபவம் அவர்களுக்குத்தான். அதை உங்களுக்கு அளிக்க வேண்டுமென்றால் மரபு சாஸ்திர பிரமாணம், அவிச்சின்ன குரு பரம்பரையான குரு பரம்பரையிலே இருந்து கிடைக்கக்கூடிய ஆப்த பிரமாணங்கள், இவைகளோடு இந்த மரபு சாஸ்திர ஞானமாகிய சாஸ்திர பிரமாணமும் அவிச்சின்ன குரு பரம்பரையிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆப்த பிரமாணமும் இந்த ரெண்டு ஆசிடுக்குள்ளேயும் தன்னுடைய ஆத்ம பிரமாணத்தை ஆசிட் வாஷ் பண்ணாதான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை அளிக்கக்கூடிய முறையும் சக்தியும் தகுதியும் சக்தி பாதமும் சக்தினி பாதமும் செய்து வைக்கும் சக்தியும் ஞானமும் மலரும் அவரால் மட்டும்தான் உங்களுக்கு பரமானுபூதியை, பரமானுபவத்தை, பரமானந்தத்தை அளிக்க இயலும். அதனால இந்த மொத்த தொடர் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வையும் என்னுடைய ஆன்மானுபூதியிலிருந்து, என்னுடைய ஆத்ம பிரமாணத்திலிருந்து மரபு சாஸ்திர பிரமாணங்கள் மற்றும் அவிச்சின்ன குரு பரம்பரை என கழித்த ஆப்த பிரமாணங்கள், இவைகளின் மூலமாக என் ஆத்ம பிரமாணத்தை முழுமையாக்கி தூய்மை செய்து அந்த மொத்தத்தையும் உத்தமோத்தமத்தையும், அதில் மிக உயர்ந்த உத்தமத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன். இந்த
இந்த சத்சங்கங்களை இப்பொழுது நேரலையில் 200 மொழியில் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கின்றோம். 160 நாடுகளிலிருந்து 160 நாடுகளில் இருக்கும் 1200 கைலாசங்களில் இருந்து மக்கள் இப்பொழுது இந்த சத்சங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பு வாயிலாய் கேட்பவர்கள் எல்லோருக்கும் இது ஞான மருந்து. செந்தமிழிலே கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு மட்டுமே இது ஞான விருந்து. எந்நாட்டுக்கும் இறைவன், ஆனால் தென்னாட்டுக்கு உடையவன். இந்த ஞான விருந்தை இழந்து விடாமல், துளியும் சிதறிவிடாமல் முழுமையாய் உள்வாங்குங்கள். புராணம் அப்படிங்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சாஸ்திரங்கள், இந்து மதம், சனாதன இந்து தர்மம் கடல் அளவு சாஸ்திரங்கள் உடையது. ஒரு சின்ன வேண்டுகோள் இந்துக்கள் அனைவருக்கும், இந்து மத தலைவர்கள், சனாதன இந்து தர்மம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லா அரசியல் தலைவர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், மதத் தலைவர்கள், மடாதிபதிகள், இந்து மதம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள். தயவு செய்து இதற்கு மேல் எல்லோரும் சனாதன இந்து தர்மம் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துங்கள். வெறும் ஹிந்துங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினீங்கன்னா மேலை நாடு முழுக்க ஒரு பொய்யை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். இந்துங்கிற வார்த்தை நம்ம சாஸ்திரத்துல இல்லைன்னு சொல்லி, அது பொய். குறைந்தபட்சம் 20 இடங்களில் நம்முடைய வேதங்களிலும் பிருகஸ்பதி ஆகமத்திலும் ஆகமங்களிலும் இந்துஸ்தானம் என்கின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுவதை ஏற்கனவே நான் விளக்கமாக மேற்கோளோடு காட்டி நிரூபித்து விட்டேன். இருந்தால் கூட கடந்த 3 தலைமுறை, ஒரு 75 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகம் முழுவதும் இந்து என்கின்ற வார்த்தை மேலை நாட்டவர்கள் நமக்கு கொடுத்தது என்றும், இந்து மதம் என்றே ஒன்று இல்லை என்றும் என்கின்ற ஒரு புரட்டை கட்டமைத்து விட்டார்கள். அதனால சனாதன இந்து தர்மம் என்கின்ற வார்த்தை மிகச் சரியான வார்த்தையாக இருக்கும். இரண்டாவது, சனாதனத்தையும் இந்து தர்மத்தையும் பிரிக்க முயற்சிக்கின்ற விஷகும்பல் இரண்டையுமே அழித்துவிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சனாதனத்தையும் இந்து தர்மத்தையும் பிரிக்க முயற்சிக்கின்ற கும்பல், அவர்களுடைய சதிக்கு நீங்கள் பலியானீர்களானால் சனாதனத்தையும் அழித்து விடுவார்கள், இந்து மதத்தையும் அழித்து விடுவார்கள். அந்த சதிக்கு ஆளாகாதீர்கள். அதனால் சனாதன இந்து தர்மம் என்கின்ற வார்த்தையையே நாம் உபயோகிக்க வேண்டும். சனாதன இந்து தர்மம் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்குமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். கைலாசவாசிகளுக்கும் கைலாயத்தின் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்களுக்கும் இந்த சனாதன இந்து தர்மம் என்கின்ற வார்த்தையைத்தான் உபயோகிக்க வேண்டும் என்று குருவாக்கையும் அளிக்கின்றேன்.